இது மரகத லிங்கம், இது எம்ரால்டு மரகத பச்சை. எம்ரால்டுல கார்விங் பண்ண விநாயகர். இது நம்ம ஊர்ல இறங்கி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. என்ன ஸ்டோன் அவங்க சொல்றாங்களோ அதை கேட்டீங்கன்னா கரெக்டா கொடுத்துருவோம். முத்து, இது கடல் முத்து, இது குளத்துல வளர்க்குற முத்து. ரெண்டுமே நேச்சுரல் முத்து தான். இந்த நேச்சுரல் ஒயிட்ஸ் தான் இயற்கையா பூமியில விளையிறது. டிப்ளமா இன் ஜெமாலஜி, டிப்ளமா இன் டைமண்ட் கிரேடிங் அண்ட் அசார்ட்மெண்ட். மும்பைல படிச்சிருக்கோம். ஐயர்லாம் கடுக்கன் போட்டிருப்பாங்க பாத்துட்டீங்க. அதான் இது ஃபயர் ஓப்பல் டாப் குவாலிட்டி. ஓகே, சூப்பர் பீஸ். இது ஆர்டர் எடுத்து கார்விங் பண்ணி ரீகட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். பிரிசியஸ் ஸ்டோன்ஸ்ல எல்லோ சஃபயர் கனக புஷ்பரான்னு சொல்றது. எல்லோ சஃபயர் கனக புஷ்பராத்துல ஹார்ட் இன் ஷேப், பியர் ஷேப், அதுல இது ஸ்கொயர் ஷேப். நேச்சுரல் கலர் வந்துன்னா மக்களுக்கு பிடிக்காது. கலர் பல்லு பல இருக்கணும். இது பவளம். பவளத்துல இது ஓவல் பவளம், இது ரவுண்டு பவளம். பவளத்துல நம்மள்ட்ட ஹார்ட் இன் ஷேப்பும் இருக்கு. இது நம்ம ஊர்ல இறங்கி அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. எல்லோ சஃபயர் பாத்தீங்கன்னா 1000 rupees ஸ்டார்ட் ஆகும். எமரால்டு பாத்தீங்கன்னா 1200 ஸ்டார்ட் ஆகும். இதுக்கும் பவளம்லாம் பாத்தீங்கன்னா 450 600 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இது வந்துட்டு ப்ளூ டோபாஸ் டாப் குவாலிட்டி. இது அப்புறம் இது அமித்திஸ்ட், நேச்சுரல் அமித்திஸ்ட். இது தமிழ்ல என்னன்னா சொல்லுவோம்? தமிழ்ல அமித்திஸ்ட் தான். நேச்சுரல் சன்ஸ்டோன், நேச்சுரல் பிங்க் டோபாஸ். அதுல இது டாப் குவாலிட்டி. பிளட் ஸ்டோன், பிளட் ஸ்டோன்னா பிளட் கலர்ல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த கிரீன் கலர் ஸ்டோன்ல பிளாக் ஒயிட் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கார்விங் பண்ணி நம்மள்ட்ட கிடைக்கும். ஜேட் லீஃப், இது ஜேடுக்கு மோதிரத்துக்கு. டைகர் சைனா புலி கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க. அதனால இந்த ஸ்டோன் பேர் டைகர் சை. டைகர் சைனா டைகர் மாதிரியே கட் பண்ணி சிலை மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம். பாருங்க ராஜவத்தி கல், ஹார்ட் இன் ஷேப். ஓகே, இது லேட்டஸ்ட் இப்ப ட்ரெண்ட் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டு சந்திரகாந்த கல்ஸ், அதுல வர டாப் குவாலிட்டி. சந்திரகாந்த். ஓகே, மல்டி சஃபயர் ஸ்கொயர் டைமண்ட் நெக்லஸ் நடுவுல செய்வாங்க. இது இப்ப ரீசெண்டா அம்பானி மேரேஜ்ல அம்பானி வைஃப் போட்டிருப்பாங்க பாத்திருப்பீங்க. நவரத்ன செட்டு மோதிரத்துக்குலாம் பார்த்து நாக்கடையில மோதிரத்துக்குலாம் பார்த்துருப்பீங்க. நவரத்ன இது வைரம் இல்லாம இது வைரத்தோட நிறைய பேர் பெரிய பெரிய நெக்லஸ்லாம் வச்சு செய்யறாங்க. பாருங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நவரத்ன செட். இது நவரத்ன செட். அப்புறம் ஐம்பொன்னு, வீட்டுல பூமி பூஜைக்கு இதெல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் நீங்க கேக்குற எந்த ஸ்டோனா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். சர்டிபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ஜெம்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹால் ராஜா ஸ்ட்ரீட்டு சுமங்கலி ஜுவல்லரிஸ்க்கு செகண்ட் பில்டிங்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜெம்ஸ் எல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ரீட்டெயிலும் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, இதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, எப்படி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா தான் ஷாப்போடைய ஓனர். வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. நம்ம எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இந்த ஃபீல்ட்ல 23 வருஷமா இருக்கிறோம். 23 இயர்ஸா இருக்கோமா? ஓகேண்ணா. அதே மாதிரி இப்போ இதை பத்தி தெரிஞ்சவங்க தான் நம்ம இந்த பிசினஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா? இது சம்பந்தமா நான் படிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஓகே ஓகே. நம்ம டிப்ளமா இன் ஜெமாலஜி, டிப்ளமா இன் டைமண்ட் கிரேடிங் அண்ட் அசார்ட்மெண்ட் மும்பைல படிச்சிருக்கோம். ஓகேண்ணா. 2000ல முடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் ஒரு கடையில ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ நம்ம நம்மளே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேண்ணா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன பிரைஸ்ல குடுக்குறோம் அப்படிங்கற பார்க்கலாமா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி நம்மள்ட்ட கொஞ்சம் கூட பண்றது இல்ல. ஓகே. அது நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான அஸ்ட்ராலஜிட்ட பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது என்ன ஸ்டோன் அவங்க சொல்றாங்களோ அதை கேட்டீங்கன்னா கரெக்டா கொடுத்துறலாம். ஜென்யூன்னா ஜென்யூன் சொல்லி கொடுப்போம், சிந்தட்டிக்னா சிந்தட்டிக்னு கொடுப்போம். ஓகே ஓகே. அதனால அஸ்ட்ராலஜி நம்மட்ட ஒரிஜினலும் இருக்கு. ஒரிஜினல் மட்டுமே, எல்லாமே ஒரிஜினல் தான். 90% ஒரிஜினல் தான். சம்டைம்ஸ் அதுக்கு சிமிலரா நிறைய பேர் கேட்பாங்க. சோ அதுக்கு சிமிலரா தான் வச்சிருப்போம். டோட்டலா சிந்தட்டிக் நம்மள்ட்ட கிடையாது. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம நவரத்ன ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிரிசியஸ் ஸ்டோன்ஸ்ல எல்லோ சஃபயர் கனக புஷ்பரான்னு சொல்றது. இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. இதுல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஹார்ட் இன் ஷேப் இருக்கு பாருங்க. எல்லோ சஃபயர் கனக புஷ்பராத்துல ஹார்ட் இன் ஷேப். அதுல இது பியர் ஷேப், அதுல இது ஸ்கொயர் ஷேப். இது கருநிலம் ப்ளூ சஃபயர்னு சொல்றது. அது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. இதுலேயும் நம்மள்ட்ட ஹார்ட் இன் ஷேப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்மள்ட்ட கிடைக்கும். ஹார்ட் இன் ஷேப்ஸ் இருக்கு, இது டாப் குவாலிட்டி. இதுலேயே பியர் ஷேப்பு, ஸ்கொயர். இது இல்லாமல் நிறைய இன்னும் இருக்குது நம்மள்ட்ட. மாலை பீட்ஸ் கூட இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது ரூபி மாணிக்கம் சொல்கிறது. இது பேசிக் குவாலிட்டி, இது டாப் குவாலிட்டி. இதுலேயும் நம்மள்ட்ட ஹார்ட் இன் ஷேப் இருக்குது, பியர் ஷேப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. ரூபியை பொறுத்தவரை நிறைய ஷேப்ஸ் இருக்குது. மார்க்கிஸ் கூட கிடைக்கும். இது பவளம். பவளத்தில் இது ஓவல் பவளம், இது ரவுண்டு பவளம். பவளத்தில் நம்மள்ட்ட ஹார்ட் இன் ஷேப்பும் இருக்குது.
இது ஜெனரலாக யார்ட்டையுமே இருக்காது, இது என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். அதிலே இப்போ இது பாருங்க, இது இம்போர்ட்டட். இது நம்ம ஊரில் இறங்கி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இது வந்துட்டு இட்டாலியில் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இது எம்ரால்டு மரகத பச்சை. அதிலே வந்துட்டு எம்ரால்டில் கார்விங் பண்ண விநாயகர். இது மரகத லிங்கம். அப்புறம் ராகு கேது கேட்சை கோமேதகம். முத்து இது கடல் முத்து, இது குளத்தில் வளர்க்குற முத்து. ரெண்டுமே நேச்சுரல் முத்து தான். இது வந்துட்டு இயற்கையாக கடலில் வளர்றது. இது குளத்தில் அவங்க அதே ப்ரொசீஜரில் இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறது. ரெண்டுமே நேச்சுரல் தான். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒரிஜினல் முத்துன்னா இப்ப ஃபயர் காட்டினாலும் அது ஒண்ணுமே ஆகிறது இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி நல்ல முத்தா இருந்தா அது கரைஞ்சிரும் காலப்போக்கில்ங்கிறாங்க. ரெண்டுமே நல் முத்து, ரெண்டுமே கரையும். ஃபயர்ல காமிச்சா ஒன்னும் ஆகாதுங்கிறதுக்கு எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. அதெல்லாம் சும்மா தானே. அதை பத்தி எனக்கு ஐடியா, அதை மாதிரி நான் டெஸ்ட் பண்ணது கிடையாது. நாங்க வந்துட்டு முதல்ல விளையாண்டது கிடையாது. கரையணும் எடுத்தோன்னு ரொம்ப கரைஞ்சிடாது. ஒரு 10 வருஷம் போட்டீங்கன்னா ஒரு நூல் கரையும். ஓகே, அந்த மாதிரி தான். சன்ஸ்டோன், நேச்சுரல் சன்ஸ்டோன். இது ஒயிட் ஜெர்கான், நேச்சுரல் ஒயிட் ஜெர்கான். நீங்க ஜுவல்லரில பாப்பீங்க ஏடி ஒயிட் ஜெர்கான். ஆர்னமெண்ட், இது ஆர்னமெண்ட்ல பாப்பீங்க, அது கெமிக்கல் மேடு. இது வந்து நேச்சுரல் ஒயிட் ஜெர்கான், இயற்கையா பூமியில விளையிறது. அப்புறம் இது நேச்சுரல் பிங்க் டோபாஸ். அதுல இது டாப் குவாலிட்டி. இது பாருங்க சூப்பர் பீஸ், கடுக்கணக்கா வருது. இது தோடுக்கு அந்த மாதிரி வருது. அதுல இது ஆக்டகன் கட். இது அப்ப இத நம்ம வாங்கி எனக்கு என்ன மாதிரி ஜுவல்லரியா வேணுமோ நான் அதை பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஓகே, ஜெனரல் நாம சொல்றேன், நமக்கு வந்துட்டு ஜுவல்லர்ஸ் தான் கஸ்டமர்ஸ். சோ அவங்க தான் வந்துட்டு கஸ்டமர்ட்ட ஆர்டர் எடுத்துட்டு நம்மள்ட்ட வருவாங்க. இப்பெல்லாம் வந்து இந்த யூடியூப் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கஸ்டமர் டைரக்டா நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி சினி ஆர்டிஸ்ட் போட்டிருக்கதையோ இல்லாட்டி ஏதாவது சேனல்ஸ்ல ஏதாவது விளம்பரத்துல பார்த்துட்டு நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த கல் வேணும், இந்த சைஸ்ல வேணும் கேட்பாங்க. மோஸ்ட்லி நம்மள்ட்ட இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்துட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ஆர்டர் எடுத்து கார்விங் பண்ணி ரீகட் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் நேச்சுரலா கிடைக்கிறத நம்ம வந்து அந்தந்த ஷேப்ல கட் பண்ணி வாங்கிக்குவோம். ஓகே. அப்புறம் இது வந்துட்டு ஒயிட் நேச்சுரல் ஒயிட் சஃபயர். ஓகே. அப்புறம் அந்த ஐயர்லாம் கடுக்கன் போட்டிருப்பாங்க பார்த்துட்டீங்க, அதான் இது. ஓ, இதுதான் ஜோடி. ஆமா, ஜோடி நம்மள்ட்ட கிடைக்கும். ஓகே. அப்புறம் இது ஓப்பல், ஃபயர் ஓப்பல், டாப் குவாலிட்டி. ஓகே, சூப்பர் பீஸ். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ், நல்ல மின்னுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இது வந்துட்டு ப்ளூ டோபாஸ், டாப் குவாலிட்டி. இது ஓகேங்க. சரிங்களா. அந்த ப்ளூ டோபாஸ்ல நம்மள்ட்ட அது பெண்டன்ட்க்கு உண்டான ஓவல் ஷேப் டிராப்ஸ் இருக்கு, பியர் டிராப்ஸ் இருக்கு. அது அந்த பக்கம் இருக்கு, அப்புறமேட்டு காட்டுறேன். இது கார்னெட். கார்னெட்ல நம்மள்ட்ட ஹார்ட் இன் ஷேப் கூட இருக்கு. இது பாருங்க, கார்னெட்ல ஹார்ட் இன் ஷேப் நம்மள்ட்ட கிடைக்கும். இது அக்வாமரைன், அக்வாமரைன் டாப் குவாலிட்டி, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கும். அப்புறம் இது அமித்திஸ்ட், நேச்சுரல் அமித்திஸ்ட். இது தமிழ்ல என்னன்னா சொல்லுவோம்? தமிழ்ல அமித்திஸ்ட் தான். இது வந்துட்டு பிளாக் ஆனெக்ஸ். இது பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன்னா பிளட் கலர்ல இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த கிரீன் கலர் ஸ்டோன்ல பிளாக் ஒயிட் ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கு பாருங்க, அதனாலதான் இதுக்கு பேர் பிளட் ஸ்டோன் சொல்றது. அப்புறம் இது கர்னீலியன். இது லாப்பிஸ் லசூலி. லாப்பிஸ் லசூலில பாத்தீங்கன்னா இந்த பாருங்க கார்விங் பண்ணி நம்மள்ட்ட இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கார்விங் பண்ணி நம்மள்ட்ட கிடைக்கும். இது சும்மா அப்படியே அழகுக்காக வீட்ல வச்சுக்கிறது. இது வந்துட்டு அவங்க டாலரா செஞ்சு போட்டுக்குவாங்க. ஓ, அதுக்காக இது. அப்புறமேட்டு இது ஜேட் லீஃப். ஜேட் லீஃப். இது ஜேடுக்கு மோதிரத்துக்கு. இது வந்துட்டு டர்க்வைஸ் ஃபெரோசான்னு சொல்றது. இதுல பெரிய பெரிய பீசஸ் நிறைய விற்கும். அது உள்ள இருக்கு, அந்த பக்கம் இருக்கு. இதுல பிரேஸ்லெட் இருக்கு, மாலைகள் நம்மள்ட்ட இருக்கு. இது டைகர்ஸ் ஐ. டைகர்ஸ் ஐ புலி கண்ணு மாதிரியே இருக்கு பாருங்க, அதனால இந்த ஸ்டோன் பேர் டைகர்ஸ் ஐ. அந்த டைகர்ஸ் ஐல நம்ம ஸ்டாச்சு வச்சிருக்கோம். டைகர், அதே டைகர்ஸ் ஐனா டைகர் மாதிரியே கட் பண்ணி சிலை மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் நம்ம. அப்ப இது ஒரிஜினல் நேச்சுரல் ஸ்டோன். இது நேச்சுரல் ஸ்டோன், நேச்சுரல் கலர்ஸ். நான் கூட வுட்னு நினைச்சேன், ஸ்டோன். அப்புறம் இது பாருங்க ராஜவத்தி கல், ஹார்ட் இன் ஷேப். ஓகே. இது லேட்டஸ்ட் இப்ப ட்ரெண்ட் திருப்பி ரிப்பீட் ஆயிட்டு இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க. இது மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி, சந்திரகாந்த கல்ஸ் அதுல வர டாப் குவாலிட்டி. சந்திரகாந்த். ஓகே. இது சிட்ரின் குவார்ட்ஸ், கோல்டன் டோபாஸ்னு சொல்றது. இது டாப் குவாலிட்டி. இது பிங்க் டூர்மலின், இது மல்டி டூர்மலின். பிங்க் டூர்மலின் நம்ம டாப் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இது அப்புறம் பெரிடாட். இது மல்டி சஃபயர் ஸ்கொயர் டைமண்ட் நெக்லஸ் நடுவில் செய்வாங்க. இது இதுவும் டான்சனைட் டைமண்ட் நெக்லஸ் வச்சு செய்வாங்க. இது எமரால்டு மரகத பச்சை. மரகத பச்சையில இது பியர் ஷேப், இந்த நெக்லஸ் செய்யறதுக்கு அந்த மாதிரி செய்யறதுக்குலாம் வரும். இது வந்துட்டு ஃப்ளோரைட் ஸ்டோனு, அதாவது எமரால்டு மாதிரியே இருக்கும். இப்ப ரீசெண்டா அம்பானி மேரேஜ்ல அம்பானி ஒய்ஃப் போட்டிருப்பாங்க பாத்திருப்பீங்க, அது வந்து எமரால்டு. ஓகே. அது நேச்சுரல் எமரால்டு. இது எமரால்டு கிடையாது. இது வந்துட்டு அதே கலர்ல இருக்க ஃப்ளோரைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன். இது வேல்யூ கம்மி தான். ஆனா எல்லாமே நேச்சுரல் தான், ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது.
நீங்க பார்க்க இதெல்லாம் அதனோட கலர்ஸ் அப்படியே தான் வருதாண்ணா நேச்சுரலாவே? நேச்சுரல் கலர் கொஞ்சம் கம்மியா வரும். ஒரு சில கலருக்குலாம் வந்து கலர் ட்ரீட் பண்ணி தான் வரும். ஓ ஓகேண்ணா. நேச்சுரல் கலர் வந்துன்னா நேச்சுரல் கலர் வந்துன்னா மக்களுக்கு பிடிக்காது. கலர் பல்லு பல இருக்கணும். அது கொஞ்சம் மெருகேத்து மேக்கப் பண்ணி வந்தாதான் மக்களுக்கு பிடிக்கும். ஓகேண்ணா. இதெல்லாம் குவாலிட்டி எப்படிண்ணா நம்ம செக் பண்றது? சர்டிபிகேட்ஸ் இருக்கா? சர்டிபிகேட் வேணா பண்ணிக்கலாம். சர்டிபிகேட் ஆக்சுவலா நானும் ஒரு ஜெர்னலிஸ்ட் தான். நான் படிச்சுட்டு வந்தேன். நானும் ஜெர்னலிஸ்ட். நான் சர்டிபிகேட் பண்ணா அது அப்ரூவ்டு தான். பட் நம்ம இந்த பிசினஸ் இறங்கி நம்ம பிசினஸ்க்கு வந்துட்டனால நம்ம சர்டிபிகேட் பண்றது இல்ல. சோ நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு ஜெர்னலிஸ்ட் வெளியில லேப் வச்சு பிசினஸா பண்றாங்க. சோ அவங்கள்ட்ட நம்ம சர்டிபிகேட் பண்ணுவோம். அவங்க அந்த சர்டிபிகேட் காஸ்ட் அவங்களுக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். சோ சர்டிபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது தான். ஓகே. நம்ம மோஸ்ட்லி ஜெனியூன் தான் கொடுப்போம். சிந்தட்டிக் தான் கொடுப்போம். கஸ்டமர் அதுக்கு மேல நம்பிக்கை போறோம். அவங்கள்ட்ட லேப்ல கொடுத்து நம்ம வாங்கணும். அந்த சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. இந்த பாருங்க அந்த சர்டிபிகேட் தான். இது ஆக்சுவலா டைமண்ட் சர்டிபிகேட். ஓகே. இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் நீங்க கேக்குற எந்த ஸ்டோனா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு கொடுத்துடலாம். சர்டிபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது. ஓகே. இது டைமண்ட் போட்டு வச்சிருக்கேன். கலர் ஸ்டோன்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய போட்டு தருவோம் வேணும்னா. அப்புறம் இது கருங்காலி மாலை. ஒரிஜினல் நேச்சுரல் கருங்காலி மாலை. இது கருங்காலி மாலையில நம்மள்ட்ட பிரேஸ்லெட் இருக்கு, தாயத்து இருக்கு. இது மாலை. அப்புறமேட்டுக்கு இது பாருங்க நவரத்ன ஸ்டோன்ஸ். நவரத்ன செட்டு மோதிரத்துக்குலாம் பார்த்து நாக்கடையில மோதிரத்துக்குலாம் பார்த்துருப்பீங்க. நவரத்ன ஸ்டோன். இது வைரம் இல்லாம இது வைரத்தோட. ஓகே. வைரம் கேட்கறவங்களுக்கு வைரம் தனியா ரேட் சொல்லி கொடுப்போம். ஜெனரல் நவரத்ன செட்டு கேட்டா நவரத்ன செட்டுக்கு வைரம் இல்லாம தான் கொடுப்போம். அதுலயே டிஃபரெண்ட் ஷேப்ஸ், டிஃபரெண்ட் சைஸஸ் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணி. ஆமா இது எல்லாமே நேச்சுரல். ஓகே. ஒரிஜினல். அதுல இப்ப செமி ப்ரீசியஸும் கேக்குறாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய நெக்லஸ்லாம் வச்சு செய்றாங்க. ஆமா ஆமா. பாருங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாமே செமி ப்ரீசியஸ். ஓகே. செமி ப்ரீசியஸ்னா என்னன்னா கேட் சை பதிலா டைகர் சை இருக்கும். கோமேது பதிலா கார்னட் வச்சிருப்பாங்க. கோல்டன் எல்லோ சஃபருக்கு பதிலா கோல்டன் டோபஸ் வச்சிருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி வரது. ஓகே ஓகே. பவளம் மட்டும் ஒரிஜினல் பவளம் இல்லாம சைனா வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி செமி ப்ரீசியஸ் சிந்தட்டிக் கலந்து இருக்கும் நவரத்ன செட்ல. நவரத்ன மாலை. நவரத்ன மாலை வாங்கி அப்படியே போட்டுக்கலாங்களா? இது நூல்ல கட்டி தான் இருக்கும். இதை வாங்கி நீங்க வெள்ளியிலே தங்கத்திலே கட்டிக்கணும். அப்புறம் பாருங்க இது நவரத்ன செட். வீட்ல பூமி பூஜை போடுற பாத்துப்பீங்க. அதுக்கு உண்டான நவரத்ன செட் இது. நவரத்ன செட். அப்புறம் ஐம்பொன்னு. வீட்ல பூமி பூஜைக்கு இதெல்லாம் போடுவாங்க. இது நம்மள்ட்ட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஹோல்சேல் ரேட்ல நம்மள்ட்ட கிடைக்கும். இதுல செமி ப்ரீசியஸ்ல வர பெண்டன்ட்ஸ். இது பெண்டன்ட்ஸ் ஆப்பிள் ஷேப் பெண்டன்ட். இது பாருங்க சூப்பரா இருக்கு. இது பாருங்க இது ஹார்ட் இன் ஷேப்ல இருக்கு. இதெல்லாம் செமி ப்ரீசியஸ் பெண்டன்ட்ஸ். இதெல்லாம் சும்மா மெட்டல், ஆர்டினரி மெட்டல் தான், வெள்ளி கிடையாது. ஓகே. வெள்ளியும் கிடையாது, கோல்டும் கிடையாது. நம்ம ஃபேன்சியா போட்டுக்கிறதுக்கு. இது வந்துட்டு நேச்சுரல் நவரத்ன மாலை. ஓகே. கார்விங் பண்ணது, பம்ப்கின் ஷேப்ல கட் பண்ணது. இது நேச்சுரல். அப்புறம் இது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் நவரத்ன மாலை. இது ஒரிஜினலா வராது. ஒரிஜினலா வராது. அதே மாதிரி பம்ப்கின் ஷேப்ல சிந்தட்டிக் நவரத்ன மாலை கார்விங் கட் பண்ணது. அப்புறம் பவளம் பாத்தீங்கன்னா தாலி பவளம் தான் ஜெனரல் நிறைய பேர் கேட்பாங்க. இது தைவான் தாலி பவளம். இது ஒரிஜினலா வராது. பார்க்க அழகா பளபளம் பூரிப்பா இருக்கும், நல்ல ஷேப்பா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரிஜினல் நேச்சுரல் தாலி பவளம். இது 100% கேரண்டி ஒரிஜினல் இது. ஆனா இதுல நீங்க எதிர்பார்க்கிற ஷேப், குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். இது ரேட்டு கூட. இது வந்துட்டு நேச்சுரலும் தைவானும் இட்டாலியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. லைஃப்ல தான் வித்தியாசப்படும். லைஃப்ல வித்தியாசப்படும். லைஃப்ல வித்தியாசப்படும். ஒரிஜினல் லைஃப் லாங் நிக்கும். இந்த தைவான்ங்கிற குவாலிட்டி லைஃப்ல வந்துட்டு கொஞ்சம் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது பவள மாலை. இதுலயும் ஒரிஜினலும் தைவானும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரிஜினல் நான் சொன்ன மாதிரி லைஃப் லாங் நிக்கும். ஓகே. இது வந்துட்டு டாப் குவாலிட்டி தாலி போல சின்னது, குட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இது ஒரிஜினல். ஓகே. அதுல இது வேற விதமான வேற உள்ள ஷேப்ல சன்ன வந்துட்டு ஒரிஜினல் பவளம். இது ஓகே. இது ஓவல் ஷேப் பவள மாலை. ஓகே. அப்புறம் முத்து பார்த்தோம். முத்துல நீங்க வெள்ளை பாத்தீங்க முன்னாடி. அதுல மல்டி கலர்ஸ். இது பாருங்க மல்டி கலர்ஸ், மல்டி சைஸஸ். நல்ல வெயிட்டா இருக்கு. நம்ம இதுவரையே மோதிரத்துக்கு உண்டான கற்கள்லாம் பார்த்தோம். இனிமே நம்ம மாலைகள், பிரேஸ்லெட் எல்லாம் பார்ப்போம். இது வந்துட்டு ஸ்படிக பிரேஸ்லெட். இல்ல இது டாப் குவாலிட்டி ஸ்படிக பிரேஸ்லெட். அதுலயே கட். இது பிளைன், அதுல இது கட்டிங். கட்டிங் பாருங்க ஒவ்வொன்றும் நல்லா சூப்பரா கட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேஸ். இது வந்து நம்ம மாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா மாலை யூஸ் பண்றதா. இது வந்துட்டு வெள்ளியிலே தங்கத்திலே அதுக்கப்புறம் கட்டிக்கணும். இது நூல்ல இருக்கு. இது நூல்ல நீங்க அப்படி யூஸ் பண்ண முடியாது. வெளியிலேயே தங்கத்திலே கட்டிக்கணும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்படிகம் போட்டா உடம்பு குளிர்ச்சி. ஆமா உடம்பு குளிர்ச்சி. உடம்புல இருக்க ஹீட்டை லைட்டா அப்சர்வ் பண்ணும். நீங்க எதிர்பார்க்குற அப்படியே உடம்புல இருக்க ஹீட் அப்படியே அப்சர்வ் பண்ணி உங்களோட பாடி ஹீட்டால இருக்க பிரச்சனைகளை சால்வ் அப்படி எதிர்பார்க்காதீங்க. இது ஆனக்ஸ் மாலை டாப் குவாலிட்டி. ஓகேண்ணா. ஆனக்ஸ் மாலை டாப் குவாலிட்டி. அப்புறம் இது முத்து மாலை பார்த்தா முத்துல இது வந்துட்டு ஒயிட் தான் பாத்திருப்பீங்க. இது மல்டி கலர்ஸ். இது நேச்சுரல் முத்து. இதுல முத்து வந்துட்டு சிந்தட்டிக் முத்து. இது மல்டி கலர்ஸ். மல்டி கலர்ஸ். அப்புறம் டர்க்வைஸ்
டர்க்வைஸ் ஃபெரோஸா முன்னாடி பார்த்தோம், அதுல அது மாலை இது. அப்புறம் முத்துல சைனா முத்து, இது எல்லோ கலர். இது ஒரிஜினல் வராது, இது ஒரிஜினல் வராது. ஆனா இந்த தோல் உரியுமா? அதெல்லாம் வராது தானே? நான் இதுவரை டெஸ்ட் பண்ணது இல்ல. ஜெனரலா இந்த ஆரம் நெக்லஸ் பண்ணுவாங்கல்ல, அதுல கீழ வந்துட்டு டிராப்ஸ்க்காக வாங்குவாங்க. இது மாலைக்காக வாங்க மாட்டாங்க. அந்த ஃபேன்சி நெக்லஸ் ஃபேன்சி ஆரம் பண்றப்ப இது வந்து கீழ வந்துட்டு கோல்டு பாலுக்கு பதிலா இந்த மாதிரி தொங்கோட்ட அழகா இருக்கும்னு வாங்குவாங்க. அதுல இது பிங்க் முத்து, இது பிங்க் கலர். இது நேச்சுரல் ஜேடு மாலை, ஜேடு. இது டைகர் சை பார்த்தோம், டைகர் சைல இது மாலை. அப்புறம் ராஜவர்த்திகள் ஹார்ட் இன் ஷேப் பார்த்தோம், அதுல வர மாலை. அப்புறம் இது வந்து கார்னட் மாலை. கார்னட் மாலை நிறைய சைஸஸ் இருக்கு. ஓகே, இது என்னன்னா மேக்னெட், அது கன் மெட்டல் மாலை. என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம்? எல்லோ சஃபைர் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆகும். எமரால்டு பாத்தீங்கன்னா 1200ல ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி அப்புறமேட்டுக்கு கோமேதகம் பவளங்கள்லாம் பாத்தீங்கன்னா 450 600 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான் ஸ்டார்ட் ஆகும். அதான் ஸ்டார்டிங் குவாலிட்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல நிறைய குவாலிட்டியை பொறுத்து பிரைஸ் குவாலிட்டி. அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் பொறுத்தவரை கட், கலர், கிளாரிட்டி, கேரட் வெயிட். ஓகே, அதாவது 4 சீசன் சொல்லுவோம். இத பொறுத்து ரேட் மாறும். சரிங்க. அதனால பேசிக் குவாலிட்டி அப்ப நம்ம எல்லாம் சொன்னது. நல்ல குவாலிட்டி போயிட்டு ரேட் கூட வரும். அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ், நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பொறுத்தவரைய ஒரு கல்லு மாதிரி இன்னொரு கல் இருக்காது. நல்ல கல்லுன்னு சொல்லி இவ்வளவுதான் நல்ல கல்லுன்னு சொல்லி நம்ம ஃபைனல் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு கல்லு வந்து நல்ல கிளாரிட்டியா இருக்கும், கலர் கம்மியா இருக்கும். இன்னொரு கல்லு வந்து நல்ல கலரா இருக்கும், கிளாரிட்டி கம்மியா இருக்கும். சோ அது வந்துட்டு கம்பேர் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது நம்ம. இது வந்துட்டு மல்டி குவார்ட்ஸ் மாலை. இது நேச்சுரல்ல வராது, இது எல்லாமே சிந்தெட்டிக் தான். இது வந்து மல்டி கலர் மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, அவங்களுக்காக இதை வாங்கி வச்சிருக்கோம். இது பாருங்க சிப்பி. இயற்கை கடல்ல முத்து எப்படி வரும், இப்படிதான் வரும். இதை எடுத்துதான் கட்டர் பாலிஷ் பண்ணி நமக்கு ஷேப் பண்ணி நமக்கு ஆர்னமெண்ட்ஸ்க்கு பர்பஸ், யூசேஜ் பர்பஸ்க்கு வரது இது. முத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இது சிப்பி. சிப்பில மல்டி கலர்ஸ் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் இருக்கு பாருங்க. அந்த சிப்பி எடுத்து கார்விங் பண்ணி இப்போ வரதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இது பாருங்க ஃப்ளவர் ஷேப்ல கட் பண்ணிருக்காங்க, கார்விங் பண்ணிருக்காங்க. 3 பீஸ் செட்னு சொல்றது இது. 2 ஸ்டட் ஒரு பெண்டன்ட், அதுக்காக 3 பீஸ் செட். அதுலயே பாருங்க நிறைய ஷேப்ஸ், நிறைய இதுல கார்விங் பண்ணிருக்காங்க. ஹார்டின்ல இருக்கு, ஃப்ளாரல்ல இருக்கு. அப்புறம் பாருங்க இது ஷர்ட் பட்டன். ஓ, உண்மையிலுமே நான் என்னடா பட்டன் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். சிப்பில வர ஷர்ட் பட்டன் இது. ஓகே. அப்புறம் அதுலயே வர முருகன் கார்விங் பண்ணது பாருங்க, முருகர். வாவ். அதுல விநாயகர், நவரத்னத்துல விநாயகர் கார்விங் பண்ணது. நவரத்ன ஸ்டோன்ஸ். கேட்ஸைக்கு பதிலா டைகர் சை வச்சிருக்கோம், டைமண்ட் பதிலா ஸ்படிகை வச்சிருக்கோம். மத்த எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான். எமரால்டு, கேட்ஸைக்கு வந்து குவார்ட்ஸ் கேட்ஸை, கோமேதகம், ரூபி, எல்லாமே ப்ளூ சஃபயர், எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் நம்ம டாலரா செஞ்சு போட்டுக்கிறதுக்கு எப்படி நம்ம விருப்பம். ஆமா, மக்கள் விருப்பம் தான். அப்புறம் இது பாருங்க ஸ்படிகத்துல வர கார்விங். இது கார்விங் பண்ணது ஸ்வஸ்டிக், சிவலிங்கம், சான்ஸ்கிரிட் ஓம். ஓகே, கார்விங் பண்ணது. அப்புறம் இது புலி பல்லு. உண்மையான கண்டிப்பா உண்மையான புலி பல்லு கிடையாது. உண்மையான புலி பல்லு இருந்துன்னா நம்ம கடலை வியாபாரம் பண்ண முடியாது, உள்ளதான் இருக்கணும். இது வந்துட்டு சர்பெண்டைன் சொல்லிட்டு ஒரு ஜெம் ஸ்டோன் அந்த கலர்ல இருக்கிறதுனால இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இது யானை தந்தம் ஷேப்ல கட் பண்ணிருக்கோம் நம்ம. இது அப்ப புலி பல்லுன்னு சொல்லி எல்லாரும் நம்மள ஏமாத்திருக்காங்க. அப்புறம் இது ரூபி கார்விங், லீஃப் கார்விங். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டிஃபரண்ட் ஷேப்ஸ்ல கார்விங் பண்ணது. இது நேச்சுரல் ரூபி எல்லாமே. ஓகே. இப்போ நம்ம பிரேஸ்லெட் பார்க்கலாங்க. பிரேஸ்லெட்ல சிந்தெட்டிக் ஓவல் பிரேஸ்லெட். இது நவரத்ன பிரேஸ்லெட், ஓவல் சிந்தெட்டிக் நவரத்ன பிரேஸ்லெட். அதுல சிந்தெட்டிக் பம்ப்கின் ஷேப்ல கார்விங் கட் பண்ண சிந்தெட்டிக் நவரத்ன பிரேஸ்லெட். இது 7 சக்கர பிரேஸ்லெட். இது 6 mm, இது 8 mm. அப்புறம் இது கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா அதுல வர பிரேஸ்லெட். இது வந்துட்டு லாவா ஸ்டோன் மிக்ஸ் பண்ண மணி மேக்னெட் பிரேஸ்லெட். 7 சக்கர லாவா ஸ்டோன் மிக்ஸ் பண்ணது. இது ஸ்படிக பிரேஸ்லெட். இது டர்க்வைஸ் பிரேஸ்லெட். இது கார்னெட். இது ஜேடு. இது ஆனெக்ஸ், சிட்ரிங் குவார்ட்ஸ், கோல்டன் டோபாஸ் பிரேஸ்லெட். இது பிளாக் ஆனெக்ஸ் பிரேஸ்லெட், அமிதிஸ்ட், யூனகைட், ரோடோனைட், கர்னீலியன், ரோஸ் குவார்ட்ஸ். ரோஸ் குவார்ட்ஸ்ல இது ஸ்கொயரு, இது ரவுண்டு. மூன் ஸ்டோன் டாப் குவாலிட்டி பிரேஸ்லெட், மெலகைட், பெரிடாட், அமிதிஸ்ட். இது சிந்தெட்டிக் ஸ்டோன்ஸ். இது மல்டி கலர் சூப்பரா இருக்கும். இது வாங்கி அப்படியே வியா பண்ணி அப்படியே எலாஸ்டிக்ல உள்ளது. இது பாத்தீங்க எலாஸ்டிக்ல உள்ளது. நீங்க அப்படியே பார்த்து அப்படியே பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு பிளட் ஸ்டோன் பிரேஸ்லெட். இது வந்துட்டு பைரைட். இது ஹெமடைட். இது கர்னீலியன். இது டைகர் சை பிரேஸ்லெட். அது நான் சொன்னல முன்னாடி பம்ப்கின் ஷேப்ல கட் பண்ண சிந்தெட்டிக் கோரல் மாலை. அதே கிரீன்ல மாலை. இது முத்து நேச்சுரல் இயற்கையா கடல் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி வந்த மாலை இது. அப்புறம் இது ரோஸ் குவார்ட்ஸ் மாலை. இது வந்துட்டு அமிதிஸ்ட் மாலை, கர்னீலியன். இது பம்ப்கின் ஷேப்ல கட் பண்ண சிந்தெட்டிக் ப்ளூ மாலை. ரோஸ் கலர்ல பம்ப்கின் ஷேப் கட் பண்ணது. மல்டி கலர் சிந்தெட்டிக் குவார்ட்ஸ் மாலை. இதுவும் அதே மாதிரி தான். இது மட்டும் கர்னீலியன், நேச்சுரல் கர்னீலியன் ஸ்டோன். இது
மற்ற எல்லாமே சிந்தட்டிக் ஜேடு மாலை. இது தைவான் பியர் டிராப்ஸ் கோரல் மாலை. மற்ற இல்லை இது எல்லாமே சிந்தட்டிக் ரூபி, இது சிந்தட்டிக் குவார்ட்ஸ், இது சிந்தட்டிக் அமிதிஸ்ட், சிந்தட்டிக் கோரல் மாலை. சைனா தாலி பவளம், இது ஒரிஜினலில் வராது. இது நேச்சுரல் பிளாக் ஆனக்ஸ் மாலை. இது நேச்சுரல் மூன் ஸ்டோன் மாலை. நேச்சுரல் மூன் ஸ்டோனில் இது டாப் குவாலிட்டி, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், சூப்பர் குவாலிட்டி. இது பிங்க் கலர் கோரல் மாலை, நேச்சுரல். இது வந்துட்டு ஓப்பன் டாப் குவாலிட்டி மாலை. இது வந்துட்டு கோரல் மாலை இயற்கையாக கடலில் எப்படி கிடைக்குமோ அதை எடுத்து மாலையாக பண்ணியிருக்கிறாங்க. நேச்சுரல் கோரல் மாலை. இது சிந்தட்டிக் ஸ்டோன்ஸு. இது வந்துட்டு அப்படியே நெக்லஸ் அப்படியே போட்டுக்கிறது. இது நேச்சுரல் ஸ்டோன் கிடையாது. அப்புறம் இது பம்கின் ஷேப்பில் கட் பண்ண சிந்தட்டிக் கோரல் மாலை. இது சிந்தட்டிக் முத்து மாலை, இது அப்படியே போட்டுக்கிறது. அடுத்தது சிந்தட்டிக் டாப் குவாலிட்டி ரூபி மாலை. அடுத்தது அதே மாதிரி தான் சிந்தட்டிக் ட்விஸ்டட் நெக்லஸ். அது சிந்தட்டிக் ஸ்டோன். அது சிந்தட்டிக், அது வந்து சிந்தட்டிக் எமரால்டு மாலை டாப் குவாலிட்டி. முன்னாடி வந்து டாப் குவாலிட்டி ஆனக்ஸ் மாலை பார்த்தோம். இதில் இது வந்துட்டு பேசிக் குவாலிட்டி ஆனக்ஸ் மாலை, பெரிய பீஸ். இது அப்புறம் இது ஜபமாலை. ஜபமாலையில் மல்டி கலர்ஸ் இருக்குது. பாருங்கள், மல்டி கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜபமாலை. இது எல்லாமே ஜேடு மாலை. இது சிந்தட்டிக் பியர் டிராப்ஸ் ரூபி மாலை. இதுவும் எமரால்டு டாப் குவாலிட்டி மாலை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீஸ். இது நேச்சுரல் எமரால்டு. இது ஃப்ளோரைட் ஸ்டோன். முன்னாடி பெரிய ஸ்டோன் பார்த்தோம், அம்பானி ஸ்டோன். அதுல வர லைட் கலர் பம்கின் ஷேப் கார்விங் பண்ண மாலை. அப்புறம் இது வந்துட்டு இந்த நேச்சுரல் ரூபி பியர் டிராப்ஸ். இது சிந்தட்டிக் ப்ளூ சஃபேர் பியர் டிராப்ஸ். இது நேச்சுரல் ரூபி மாலை. இது சிந்தட்டிக் எமரால்டு பியர் டிராப்ஸ். இது சிந்தட்டிக் ப்ளூ சஃபேர் மாலை. இது வந்துட்டு நேச்சுரல் அவென்ச்சரின் குவார்ட்ஸ். இதுல 2 சைஸ் இருக்கு, சின்னது இருக்கு, பெருசு இருக்கு. ரெண்டுல எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மள்ட்ட. இது வந்து மல்டி சஃபைர் மாலை. மல்டி சஃபைர் மாலை ரூபி, எமரால்டு, ப்ளூ சஃபைர், எல்லோ சஃபைர் மிக்ஸ் பண்ணி இருக்கும். இதுல 7 சக்கர பிரேஸ்லெட் பார்த்தோம், அதுல வர மாலை. இது அண்ணா, இப்போ இத பத்தின எல்லாருக்குமே நாலேஜ் இருக்காது. ஆனா எனக்கும் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். வந்தாங்கன்னா நல்லா நம்ம குவாலிட்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்து இது பண்ணிடலாங்களா? தாராளமா நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப குவாலிட்டி செக் பண்ணி தான் இருப்போம். இங்க இடம் இல்லை, அது நம்ம இப்ப நாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் எப்படி வந்துட்டு உங்களுக்கு டெமோ வீடியோ கொடுக்க முடியல. இல்லாட்டி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோனும் டைமண்ட் குவாலிட்டி செக் பண்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் கலர் ஸ்டோன்ஸ் குவாலிட்டி செக் பண்ணி தான் நம்ம பிசினஸ்க்கே கொண்டு வருவோம். பர்ச்சேஸ் பண்றப்ப அப்படிதான் கொண்டு வருவோம் நம்ம. சோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோன் நம்ம வந்துட்டு குவாலிட்டி செக் பண்ணி எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஜெனியூன்ங்கிறதுக்கு கேரண்டி. அது நம்பிக்கைப்படாதவங்களுக்கு சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுறீங்க. நாங்க வந்து வாங்கினா மட்டும் போறோம். ஆமா, ஓகேண்ணா. உங்களுக்கு வாங்கினா உங்களுக்கு ரேட்டும் கம்மியா ரீசனபிளா கிடைக்கும். நம்ம எல்லாமே டைரக்ட் பர்ச்சேஸ் தான், எதுவுமே லோக்கல் பர்ச்சேஸே கிடையாது. நமக்கு எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்றதா. அதனால நம்ம வந்து மீடியேட்டர் வச்சு பர்ச்சேஸ் பண்ற பழக்கம் நம்மள்ட்ட இல்ல. அதனால உங்களுக்கு நல்ல டெட் சீப்பா கிடைக்கும். ஓகே. ஏன்னா எனக்கும் இதை பத்தி எதுவும் தெரியல. ஆனா பார்க்கும்போது எல்லாம் கலரா இருக்கும்போது ஆசையா இருக்கு, அதனால கேட்டேன். ஓகே, நான் நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு உங்களால என்ன பெஸ்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுங்க. சஜஷன் ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. சரி, ஓகே. ஓகேண்ணா, நீங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதான் நான் சொல்றது, எதுவும் வந்தாலும் ஜென்யூன் பீஸ் வேணும்னா தாராளமா நம்மள்ட்ட வாங்க. இதுக்கு மேல ஏதாவது டவுட் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டோனுக்கு நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்றோம். அஸ்ட்ராலஜி சைட் மட்டும் எதுவும் கேட்காதீங்க. மத்தபடி ஸ்டோனை பத்தி எந்த டவுட்னாலும், என்ன சைஸ், என்ன ஷேப், என்ன ரேட்டு, இது இல்லாம வேற என்ன டவுட் நம்மள்ட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேண்ணா. அண்ணா, இப்போ இது வந்து நம்ம ஆன்லைன்ல கேட்டா அனுப்ப முடியுமா எப்படின்னா, இல்ல டைரக்ட் விசிட்டா? டைரக்ட் விசிட்டா நீங்க அதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஸ்டோன் சொல்லி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாலே 4 ஸ்டோன் அனுப்பிச்சு விடுவோம். அந்த ஸ்டோன் செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அமௌண்ட் சொன்னோம்னா அமௌண்ட் கூகுள் பே பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணிடுவோம். 2 டேஸ்ல கொரியர் வந்துரும். கூட இருக்கு. 2 டேஸ்ல வந்துரும். எந்த ஊர்க்கா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்தியாக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் நம்ம கொரியர் பண்ணிடுவோம். ஆல் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. ஆமா. தேங்க்யூ. நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இத்தனை வகை ஸ்டோன் இருக்குன்னு சொன்னதுக்கு, இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வகையான ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஓகே, எல்லா வகையான ஸ்டோன்ஸும் ஒரிஜினல் குவாலிட்டி, ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நிறைய ஷேப்ஸ்லேயும் கொடுக்குறாங்க.
ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்க்ராலிங்கில் நம்பரும் கொடுத்துறேன், காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணணும், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னோட மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலன்னா இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until then, I meet you in next interesting video. It's me, Tata Baba from Hema Mami. Tata.